ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாய்ஸ் பட்டிக். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுசஸ் தான் பார்க்க போகிறோம். நார்மல் கலர்ஸ், அதாவது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய ப்ளவுசஸ் வந்துருக்கு. நான் ஒன்றுன்னா ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸ் போடுறேங்க. அதனால் கொஞ்சம் பீசஸ் உங்களுக்கு போட்டுடுறேன். நீங்கள் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக ஒவ்வொரு பீஸாக நீங்கள் எடுத்து பே பண்ணி வச்சுட்டு கடைசி மொத்தமாக கூட ஒரு 10 பீஸ் அப்படி எடுக்கிறவங்க, வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இல்லை இதில் மட்டுமே போதும் அப்படின்றவங்க அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா ஷிப்பிங் சார்ஜுக்காக சொல்கிறேன். நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க. நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருமுல்லவாயில் அப்படின்ற இடத்துல இருக்குது. பச்சைமன் கோவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு திருமுல்லவாயில் ஞாபகம் வரும். அந்த அந்த பக்கத்துலேயே தான் நம்ம கடை இருக்குது. எஸ்எஸ் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ நம்ம கூகுளில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். நம்ம இன்றைக்கி போடுற ப்ளவுசஸ் எது தேவைன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது, என்ன சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியல அப்படின்றவங்க நீங்கள் இன்னொரு சைஸு சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிரின்சஸ் கட்டு வச்சு தான் நம்ம இன்றைக்கி போட போகிறது. ஃப்ரெண்டில் வந்து பிரின்சஸ் கட்டு, அதை பார்த்தா ஃப்ரெண்டு பேக்கு நீங்கள் போட்டுக்கணும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வேர் பண்ணும்போது இந்த இடம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இழுத்து போடும்போது போட்ட பிறகு நீங்கள் ஃப்ரீ ஆகிடும். அதனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ரெகுலராக எனக்கு மெசேஜ் போடுறீங்க ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸு. நம்ம கடையில் வேலை கொஞ்சம் இருக்கிறதுனால தான் நம்மளால் போட முடியல. நான் ரெகுலராக இனிமேல் வீடியோ போடுறேன், சரிங்களா? அது இல்லாமல் ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும். நான் தனித்தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ரேட்டை பார்த்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். 2 பீஸ் எடுத்திங்கன்னா 60, 3 பீஸ் அந்த மாதிரி நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம 10 ரூபாய் எல்லாமே டோட்டலாக எல்லாமே ரேட் ஏறி போச்சு. மெட்டீரியல்ஸும் சரி, நம்ம கொரியர் சார்ஜஸ் எல்லாமே, கொரியர் பேக் முதல் கொண்டு எல்லாமே வந்து அப்படியே டபுளாக ஏறிட்டு இருக்கு. கொரியர் பேக் எல்லாம் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ், தெரியாமலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம ரெகுலர் வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கலர்ஸ் தான். ஒரு பீகாக் ப்ளூ கலர் ஷேட் வரைக்கும் உள்ளவங்க இந்த கலர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த கலர் நம்மளுக்கு லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. 32லேருந்து 40 வரைக்கும் உள்ளவங்க மட்டுமே இந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சைஸஸ் வரலை, அதனால் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுதான் ஃப்ரெண்டு. பிரின்சஸ் கட்டு வச்சு வரும் பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்டு வரும். ஃப்ரெண்டு பேக் மாற்றிக்காதீங்க. அது இல்லாமல் இங்கே போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், இந்த சைடு டெய்லர்கிட்ட கொடுத்து நம்ம இங்கே வரைக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 கொக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் வேர் பண்ணிவிட்டு கொக்கி போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த சைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த இடம் மட்டும் லைட்டாக ஒரு 2 இன்ச்சஸ் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் 2 கொக்கி வச்சா ஈஸியாக நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இந்த க்ரீன் கலர் ஷேடு 40 வரைக்கும் உள்ளவங்க இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர், இதுவும் நம்மளுக்கு 40 சைஸ் வரைக்கும் தான் இருக்குது. சின்ன சைஸ் தான் வந்திருக்கு, பெரிய சைஸ் வரல. எல்லாமே நம்மளுக்கு எல்போ ஸ்லீவில் நல்ல இறக்கமாக இருக்கும். வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இது வந்து காட்டன் மிக்ஸ். நம்ம பனியன் இருக்கு இல்லைங்களா, அந்த பனியன் மெட்டீரியலில் வரக்கூடியது இது. ஸோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த பிங்க் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிங்க் வந்து நம்மளுக்கு 32லேருந்து 44 வரைக்கும் உள்ள சைஸஸ் இருக்குது. 32, 34, 36, 38, 40, 44 வரைக்கும் உள்ளவங்க போடுற மாதிரி நம்ம சைஸ் வச்சுருக்கோம். ஸோ சைஸை மென்ஷன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்னர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சைஸ் நாங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருக்கிறவங்க, நீங்கள் என்ன இன்னர் ப்ரா என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் சைஸ் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு இன்னர் சைஸ் சொன்னாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போட்டுறேன். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக். இது வந்து நம்மளுக்கு 44 வரைக்கும் உள்ளவங்க சைஸு நம்மக்கிட்ட இருக்குது. பாருங்க, நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். 44 சைஸ் வரைக்கும் உள்ளவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் ஷேடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர். இது எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான் நான் காட்டிகிட்டு இருக்கிறது. கோல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ ஷேட். எல்லாமே இப்போ நம்ம
புதுசாக ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஷேடு. இதெல்லாம் நம்மள்கிட்ட பிக் சைஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் 44 வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 280 ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லை, ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வருது பாருங்கள். ஒரு பிரிண்டட் ப்ளவுஸ். பிரிண்டட்னா எம்ப்ராய்டரி, பிரிண்ட் கிடையாது, எம்ப்ராய்டரி. மல்டி கலர் ரெட்டில் வந்து நம்மளுக்கு எம்ப்ராய்டரி போட்டு அதுக்கு நடுவில் சீக்வன்ஸ் ஒர்க்கும் வர மாதிரி ஒரு ப்ளவுஸ். நம்மளுக்கு நெக்லேயும் ஸ்லீவ்ஸ் எண்ட்லேயும் பைப்பிங் வந்துடும். உள்ளே வந்து பேட் வச்சுருக்காங்க, அது வேணாம் அப்படின்றவங்க நம்ம தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஓப்பன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32லேருந்து 42 வரைக்கும் உள்ளவங்க நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி பீஸ் இது. இதில் வந்து உள்ளே நம்மளுக்கு மார்ஜின் கொடுத்துருக்கோம் பாருங்கள், பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். 42 வரைக்கும் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40ல் இருக்குது. ப்ளவுஸோட செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. ஸோ வந்து 42 வரைக்கும் உள்ளவங்க தாராளமாக இதை வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599 ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பியூர் காட்டன் வித் லைனிங்கோட வந்துடும் பாருங்கள். உங்களுக்கு பியூர் காட்டன் வந்துருக்கு. இது வந்து ஒரே ஒரு டிசைன் தான் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூவில் கோல்டு ப்ளவுஸு பாருங்கள். லைட் கோல்டில் நம்மளுக்கு டிஷ்யூவில் வரும். இது வந்து நீங்கள் 46 வரைக்கும் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சைஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஷ்யூவில் வருது, அதிலே கோல்டு, டார்க் கோல்டு வருது பாருங்கள். நீங்கள் ஒரு பட்டு புடவை கூட தாராளமாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் 250 ப்ளஸ் ஷிப்பிங். மோஸ்ட் வாண்டட் சில்வர் ப்ளவுஸ். எந்த சாரீக்கு வேணாலும், பிளெயின் சாரீஸ், எந்த பிளெயின் சாரீஸ்க்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 46 வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. 30லேருந்து 46 வரைக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக சைடில் தையல் போட்டுக்கலாம். ஒன்றுமே ஆகாது, தையல் போட்டு வேர் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் 250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெல்வெட் ப்ளவுஸ். வெல்வெட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 46 வரைக்கும் இருக்குது. ஆனால் இது பிக் சைஸ் மட்டும்தான் வந்திருக்கு, ஸ்மால் சைஸஸ் வரல. 40, 42, 44, 46 இந்த 4 சைஸில் இருக்கிறவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் கீழே இருக்கிறவங்க வரல, பிக் சைஸ் தான் வந்திருக்கு. அதில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ வந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 280 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது மெரூன் கலர் ஷேட். நெக்ஸ்ட் அதில் பாருங்கள் ஒரு கிரே சில்வர், ஒரு கிரே கலர். நம்ம ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக தெரியாது, வீடியோவில் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் கலர்ஸு. நல்ல பெரிய ஸ்லீவாகவே இருக்கும் பாருங்கள். நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ப்ளவுஸு. குவாலிட்டி நல்லா வந்திருக்கு. 280 ப்ளஸ் ஷிப்பிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் ஷேடில் வந்து பாருங்கள். இதுவும் 46. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 46 வரைக்கும் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் மட்டும் நம்மளுக்கு 30ல் இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. 30லேருந்து 40 வரைக்கும் உள்ளவங்களுக்கு பிளாக் வந்துருக்கு. 40, 46 வரைக்கும் 46 இருக்கான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு பிளாக் மட்டும் 30லேருந்து 40 வரைக்குமே இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. இந்த டைம் வரும்போது நம்மளுக்கு பிக் சைஸ் பிளாக்கில் வரலை, அதனால் அதை கேட்டுக்கோங்க. 280 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ். இது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். இதில் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது, அதனால நம்ம காட்டுறேன் நான். பாருங்கள், இது வந்து பிக் சைஸ் 46ல் இருக்கிறவங்க போடுற மாதிரியா ஆனியன் பிங்க் ஷேடில் வருது பாருங்கள். ஸ்லீவ் சென்டரில் நம்மளுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு சீக்வன்ஸோடு வந்துடும். கட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க. பேக் போர்ஷன் பாருங்கள், இதெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்கும். ப்ளவுஸு 46ல் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு மெரூன் கலர் ஷேடு. இதில் வந்து நம்மளுக்கு சின்ன சைஸ் தான் வந்திருக்கு. அதாவது XXL தான் இருக்குது. சைஸஸ்
நீங்கள் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸில் வரக்கூடிய எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ். ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு எம்ப்ராய்டரி இருக்க பாருங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல். 350 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இந்த ப்ளவுஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு சீக்வென்ஸ் ஒர்க் இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். 350 ப்ளஸ் ஷிப்பிங். இந்த ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் பாருங்கள். இது இந்த மாதிரி வருதா? நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வேறு இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்களா, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிளெயின் ஒயிட் சாரீக்கெல்லாம் போடுறவங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டிங்க வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னும் இது வந்து வேறு மாதிரி. அப்போ இனி நம்ம கொஞ்சம் ப்ளவுஸஸ் தான் காட்டியிருக்கோம். எது தேவைனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரெகுலரான அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷாப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.